என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? தான் கட்சியில இவ்வளவு தற்குறிங்க இருக்கும்போது நான் மத்தவங்க கட்சியில இருக்கவங்கள தற்குறின்னு இவ்வளவு நாள் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். அப்ப நான் எவ்வளவு பெரிய தற்குறி பாத்தீங்களா? இப்ப எஃப்ஐஆர் போடலாம்ல? ஏய் எங்க வந்து என்ன பேசுற? இரு வெடிக்காததை ஏன்டா வெடுக்குன்னு எடுத்துக்கிட்டு அங்க அடிக்குது பாரு, அது எடு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? இவ்வளவு நாள் டிவிக்கே அடிச்சு கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு இனிச்சது, இப்ப அதே பொண்ணு என்டிக்கே அடிச்சு கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு வலிக்குது, அப்படிதானே? இந்த காசுல சூனிய வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க, அது இதுதானா? நேத்து இடுமாக்கு சொம்பு தூக்கிட்டு நிறைய பேருங்க வீடியோஸும் போஸ்டும் போட்டுட்டு இருந்தாங்க. அதுல சில போஸ்ட் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுல இடுமா வந்து இன்னும் கட்சிக்காக கல்யாணம் பண்ணாம இருக்காரு, அவர் எவ்வளவு பெரிய போராளி, அவர் எவ்வளவு போராட்டம் பண்ணிருக்காரு, அவரை பத்தி பேசுறதுக்கு சில வாடகை டேஷுக்கு உனக்கு தகுதி இருக்கா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. தம்பி, ஒன்னொன்னே கல்யாணம் மட்டும்தான் பண்ணல, கல்யாணம் பண்ணாமையே எல்லாம் பண்ணிட்டாரு, இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீமானா வேண்டான்னு சொன்ன பிறகும் உங்க நொன்னே இடுமா மன்னார்குடியில டெக்ஸ்டைல் ஷாப் வாங்கி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, மன்னார்குடியில ஒரு வீடு வாடகை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, மாசத்துல 4 தடவை போயிட்டு வராரு. இதுக்கெல்லாம் காசு உங்க அப்பன் கொடுத்ததா? என்கிட்ட கிட்டத்தட்ட 8 வீடியோஸ் இருக்கு. இடுமாவை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்டிகேவை ஸ்பாயில் பண்ணிட கூடாதுன்னு ஒரே காரணத்துக்கு தான் ரிலீஸ் பண்ணாம இருக்கேன். அது மட்டும் இல்ல, நேத்து சீமானா கால் பண்ணி பேசினதுனால மட்டும் தான் உன் நொன்னை இடுமா தப்பிச்சிட்டு இருக்காரு. புரியுதா? என்ன ரொம்ப நோண்டினீங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் யார் பேச்சுமே கேட்க மாட்டேன். அதுக்கு உங்க அண்ணனோட வாட்ஸ்அப் சேட், வீடியோஸ், காசு வாங்கினது எல்லாமே ப்ரூஃபோட ரிலீஸ் பண்ணுவேன், வாயில சொல்ல மாட்டேன். புரியுதா? நான் அவ்வளவு நல்ல வேலை, வெட்டினா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீனு வாங்கன்னா நானும் வாங்கமே, நீ வாடானா நான் வேற மாதிரி சொல்லுவேன். கார்த்தி அவர்கள் உசேன் அவருடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சு பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு நீங்க அதை பார்த்துட்டு அந்த வீடியோ டெலீட் பண்றீங்களா? ஆனா இடுமான கார்த்தி அவர்கள்ட்ட நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களா? அதுதான் அண்ணா, இந்த போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு உங்க நொன்ன இடுமா வந்து டெலீட் பண்ணிட்டாரு ட்விட்டர்ல. அதனால இப்ப உங்க நொன்ன இடுமா வந்து இப்ப மன்னிப்பு கேட்பாரா, இல்ல நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா, இல்ல இந்த வீடியோ வந்து டெலீட் பண்ணிடுவீங்களா? விஜய் பத்தி ஏதாவது வந்தா 30 நிமிஷம் 1 மணி நேரம் சொல்லிட்டு யூடியூப்ல வந்து பேச தெரிஞ்ச இடுமா அண்ணாக்கு தான் கட்சியில இருக்க பிள்ளைங்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு வெறும் போஸ்ட் போட்டுட்டு அதுவும் டிலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. இத கேள்வி கேட்டா இதுக்கு முட்டு கொடுக்கறது இந்த அண்ணன் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பாக்கலாம். எப்படி நீங்க எல்லாம் வீடியோ போடுறீங்க சொல்லுங்க? எப்படி பொய்யா ஒரு பரப்புரையை காட்டி மூஞ்ச காட்டி வீடியோ போடுறீங்க சொல்லுங்க? உண்மையா இருந்தா பரவாயில்ல, உண்மையை பேசுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம மூஞ்ச காட்டி போய் பேசுறாரு, தெளிவா பேசுறாரு, உண்மையை பேசுறாரு, நேர்மையை பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பொய்ய காட்டி பொய்ய பேசி உங்க மூஞ்ச காட்டி போடும்போது ஒரு கூசல ஐயோ பண்றது தப்பு அப்படின்னு தோணல. எப்படி அது உங்களால முடியுது? இதுக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு பயிற்சி போயிட்டு அதை பயிற்சி பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேசணும். அதுக்கெல்லாம் நமக்கு வராது, நம்ம புத்தியே இல்ல. அடே சனப் பண்ணி குடிகார மூஞ்ச வச்சுக்கிட்டு நீயே வந்து இடுமாக்கு இவ்வளவு முட்டு கொடுக்கும் போது இடுமாவை கேள்வி கேட்கறதுக்கு இந்த மூஞ்சி போதும். புரியுதா? ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரோல் பண்றது, அபியூஸ் பண்றது, பாடி ஷேமிங் பண்றதுக்கு முன்னாடி சனப் பண்ணி நீ எப்படி இருக்க, ஓ மூஞ்சி எந்த லட்சணத்துல இருக்குன்னு கண்ணாடி முன்னாடி போய் நில்லு. புரியுதா? அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசலாம். உங்க நொன்னனோட ஆடியோ வீடியோ அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சாருல, அதோட டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட உள்ள வரேன். அதுக்கு என்ன முட்டு கொடுக்குறேன் நான் பாக்குறேன். போடா சனப் பண்ணி. நேத்து என்டிகேக்கு அகேன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டேன். என்டிகேக்கு அகேன்ஸ்டா கூட கிடையாது, என்டிகேவை கேள்வி கேட்டு ஒரு வீடியோ போட்டேன். எதுக்கு இடுமா வந்து என்டிகேல இருந்துகிட்டே என்டிகே தோழரை பத்தி தப்பாவும் கொச்சையாவும் கேவலமும் தொடர்ந்து சோசியல் மீடியால வந்து எதுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன். அதுக்கு எனக்கு ரிப்ளை வீடியோ போடுற மாதிரி இடுமா வந்து தியாகிய காட்டுற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. எப்படி தெரியுமா? இடுமா எத்தனை டைம் ஜெயில் போயிருக்காரு தெரியுமா, அவர் எத்தனை போராட்டம் பண்ணிருக்காரு தெரியுமா, அவரை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு. அவர் எத்தனை டைம் போராட்டம் பண்ணிருக்காரு, எத்தனை டைம் ஜெயில் போயிருக்காரு, எத்தனை டைம் பாத்ரூம் போயிருக்காரு, அதெல்லாம் நான் கேட்கல. என்னோட கேள்வி ஒண்ணுதான், என்டிகேல இருந்துகிட்டு என்டிகே தோழரை பத்தி எதுக்கு தப்பா போஸ்ட் பண்ணணும்? ஒருவேளை என்டிகேல இருந்து வெளியே போனவங்களை பத்தி எதுக்கு தப்பா போஸ்ட் பண்ணணும்? அவங்களை பத்தி தப்பா போஸ்ட் பண்றதுக்கு நீ யாருன்னு நான் கேள்வி கேட்கறேன். இந்த கேள்வி கேட்டதுக்கு இதுக்கும் முட்டு கொடுத்தாங்க. இது வந்து மூக்கலைஞ்ச மையாக்கு வந்து போஸ்ட் பண்ணல, இது வந்து முத்துப்பாண்டி அண்ணாக்கு போஸ்ட் போட்டோம் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முட்டு கொடுத்தாங்க, மூக்கலைஞ்ச மையா வாழ்த்து சொன்னது பெரிய தப்பு, இது வந்து அரசியல் துரோகம் அப்படின்னு. மூக்கலைஞ்ச மையா வாழ்த்து சொன்னது தப்புன்னா அப்போ சீமான் அண்ணா ஸ்டாலின் சார கூட பேசுறதும் தப்பு தானே? உங்களுக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமா? அப்புறம் ஒரு ஸ்மால் கிளாரிபிகேஷன், முத்துப்பாண்டி அண்ணா என்னைக்கு போஸ்ட் போட்டாரோ அன்னைக்கு வந்து இடுமா ரிப்ளை போடல. மூக்கலைஞ்ச மையா எப்போ லாயலா மணிக்கு வாழ்த்து சொன்னாரோ அன்னைக்கு தான் இடுமா வந்து போஸ்ட் போடுறாங்க. அப்ப நாங்க என்ன நினைக்கணும்? இவங்கள மாதிரி நானும் முட்டு கொடுக்கவா? இல்ல மூக்கலைஞ்ச மயக்கல்ல முத்துப்பாண்டி அண்ணாக்குன்னு நான் உங்க ரூல்ஸ் படியே வரேன். இது வரைக்குமே முத்துப்பாண்டி அண்ணா சீமான் அண்ணாவும் பத்தியும் நான் தமிழர் கட்சி பத்தியும் இது வரைக்கும் எந்த சோசியல் மீடியாலும் தப்பாவும் கொச்சியாவும் பதிவு போட்டிருக்காரா இல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காரா? அப்படி இல்லாத போது எனக்கு என்டிகேல இருக்க பிடிக்கல, நான் என்டிகேல இருந்து வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்துக்காக அவங்கள கொச்சியாவும் கேவலமா நக்கலாவும் போஸ்ட் போடுறதுக்கு நீ யாரு? இப்படி என்டிகேல இருந்துகிட்டு என்டிகேல இருந்து வெளியே போறவங்களை ட்ரிகர் பண்ணி அவங்கள என்டிகேக்கு ஆப்போசிட்டா பேச வைக்கிற, என்டிகேக்கு அகேன்ஸ்டா வீடியோ போட வைக்கிற, இதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு கூட்டம் வேற. நான் இப்பவும் சொல்றேன், என்டிகே டவுன் ஆகுறதும் என்டிகே அழிவு பாதையில போறதும் ஒரே ஒரு ஆளு இடுமா மட்டும்தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். And I'm on the next major sequel. Can't surprise
brighter lights, warding up all the evil. See you slipping, I'ma go the lengths to seize you. Got my comics in the cell than you knew before. நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒன்று செஞ்சிடறாங்க.